இந்த துன்பம் ஏன் வருகிறது? ஆராய்ச்சி பண்ணமா இல்லையா? பிறப்பு என்ற துன்பம் நமக்கு ஏன் வருகிறது அப்படின்னா, நாம் செய்த முன்வினையின் காரணமாக. அது நல்வினையாக இருந்தாலும் சரி, தீவினையாக இருந்தாலும் சரி, பிறப்பு உண்டு. ஒரு பெரிய செல்வந்தர் ஒரு இடத்துல திருடிட்டாரு. தங்கத்திலேயே விலங்கு போட்டாங்க. உயர்ந்தது அது. எதில் போட்டா என்ன? விலங்கு விலங்கு தானே, ஜெயில் ஜெயில் தானே. ஆகையினாலே நமக்கு துன்பம் நீங்க வேண்டும் என்று சொன்னால் அது ஒருவனால் முடியும், அது சிவத்தால் முடியும். இப்போ ஒரு பெண் இருக்கிறார், ஒரு 16 வயது 20 வயது, இப்போதைக்கு 25 வயசு, அப்பெல்லாம் 12 வயது, அப்புறம் 16, இப்போ 25 வயதுன்னு வச்சுக்க. ஒரு ஆடவன் மீது அன்பு கொள்கிறார். எதை பார்த்து அன்பு கொள்கிறார்? ஒரு ஆடவன் மீது ஒரு பெண்ணுக்கு அன்பு வருகிறது. எதை பார்த்து? ஒன்று, வீரம் புரிந்திருக்க வேண்டும், அவன் அன்பு காட்டி இருக்க வேண்டும், உயர்ந்த கொள்கையை உடையவனாக இருக்க வேண்டும். இப்படி அவனுடைய புகழ், அவனுடைய பெருமை, அவனுடைய வலிமை, இவற்றை பார்த்து அவன் மீது அன்பு கொள்கிறான். அன்பு அப்படித்தானே வருது. துட்டு பார்த்து வர்றதுல அது வேற அன்பு இல்லைங்களா? அதைத்தான் திருவார்த்தை என்ற தலைப்பிலே சொல்லுகிறார் மணிவாசகர். ஏன் எனக்கு சிவபெருமான் மேல அன்பு வந்துச்சு? எனக்கு ஏன் சிவபெருமான் மேல அன்பு வந்துச்சு அப்படின்றத ஒரு வார்த்தை சொன்னாலும் திருவார்த்தை மாதிரி சொல்றார். திருவார்த்தை பதிகம் பொறுமே, மாதிவர்பாகன் மறை பயின்ற வாசகன் மாமலர் மேய சோதி பரங்கருணை அடியார் குலாவு நீதி குணமாக நல்கும் போதலர் சோலை பெருந்துரை எம் புண்ணியன் மண்ணிடை வந்திழிந்து ஆதிப்பிரமம் வெளிப்படுத்த அருள் அறிவார் எம்பிரானாவாரே. எனக்கு தலைமை யார் தெரியுமான்னு ஒரு பொண்ணு சொல்ற. மணிவாசகர் என்ற பெண்ணு சிவபெருமான் என்ற தலைவன் மீது காதல் கொண்டு, எனக்கு தலைமை யார் தெரியுமா? அவன் மகாதேவர் பாகன். ஒரு மாதை ஒரு பாகத்திலே வைத்திருப்பவன். ஒரு பாகத்தில் மாதினை வைத்திருக்கிறான். எதற்காக? இன்பம் அனுபவிக்கவா? இல்லை. அவனுக்கு இன்பமும் இல்லை, துன்பமும் இல்லை. அவனுக்கு இன்பம் கிடையாது, துன்பம் கிடையாது. அவன் ஆணும் இல்லை, அவன் பெண்ணும் இல்லை. அப்ப ஏன் மாதொரு பாகனாக அவன் வந்தான்? உலகத்தில் 2 இயக்கம் தான் உலகத்தை இயக்குகிறது. உலகத்தை இயக்குவது எது? 2 இயக்கம். ஒன்று நிலைத்த இயக்கம், ஒன்று இயங்குகின்ற இயக்கம். கெனடிக் எனர்ஜி, பொட்டன்ஷியல் எனர்ஜி என்று ஆங்கிலத்தில் சொல்வார். நிலைத்த எனர்ஜி சிவம். அவன் சிவனேனுங்கிறான்பா சொல்றாங்க இல்லையா? அவன் அசைந்தாலே, நான் அசைந்தால் அசையும் அகிலம் எல்லாமே. அவன் நிலைத்திருந்தால் சிவம், அவன் அசைந்தால் சக்தி. இது வேறு அது வேறு அல்ல. அவன் பரத்தில் இருக்கின்ற போது பரனாக இருக்கிறான். இந்த உலகத்தை இயக்க வேண்டும் என்பதற்கு கீழே வருகிறான். அப்படி வருகின்ற பொழுது தன்னில் இருந்து சக்தியை வெளிப்படுத்தி சக்திக்குள் இவன் பொருந்தி விடுகிறான். உடையாள் உந்தன் நடுவிருக்கும் உடையாள் நடுவுள் நீ இருத்தி அடியேல் நடுவுள் இருவீரும் இருப்பதானால் அடியேன் உன் அடியார் நடுவுள் இருக்கும் அருளை புரியாய் பொன்னம்பலத்தியம் முடியா முதலே என் கருத்து முடியும் வண்ணம் முன்னின்றே. அதான் அவன் முதல்ல வந்தது. பரத்தில் இருந்தவன் தன்னில் இருந்து பறையை வெளிப்படுத்தினான். அந்த பறைக்குள் பரன் பொருந்தி விட்டான். அதனால தான் நமக்கு என்ன பேரு? பரம்பரைன்னு பேர். பரனும் பறையும் இணைந்து வந்ததனால் பரம்பரை. அனாதி கேவலம். இது கொஞ்சம் கஷ்டம், சும்மா தொட்டு காட்டி கதைக்கு போயிடலாம். சித்தாந்தம் பேசுனா தூக்கம் வந்துடும். அனாதி கேவலம் அப்படின்றது என்ன? கருவி காரணமே இல்லாத இருந்ததுன்னு அர்த்தம். கருவி காரணமே கிடையாது. அப்ப ஒரு உதாரணமா கூட சொல்றேனே,
அம்மா கருவில் உள்ள 360 நாள் 300 நாள் இருந்த பாருங்க, அந்த மாதிரி இருட்டில் இருந்த நேரம். ஆமாம், அப்படி சொல்லிடலாம். வாரியார் சாமி தான் கேட்பாங்க, மகாராணி முழுகாமல் இருந்தா, அங்கே இருக்கிறது இளவரசன், அவன் இருட்டில் இருக்கக்கூடாதுன்னு லைட் விட்டு போட முடியுமா? யாராக இருந்தாலும் 300 நாள் இருந்தாக வேண்டும். ஆகையினாலே அந்த கருணையின் காரணமாக நம்மை ஆணவத்திலிருந்து விடுபட வேண்டும் என்பதற்காக அவன் நமக்கு ஒரு உபாயம் செய்தான். இதை கண்ணதாசன் சினிமா பாட்டில் சொல்றான். உயிரே அருக்கு துணி உவர் மண்ணே நம் உடம்பு அனுபவம் என்ற பாறையில் அடித்து துவைத்து. உயிரே அழுக்கு துணி, இந்த உள்ள இருக்கிற உயிர் இது அழுக்கு துணி. என்ன அழுக்கு இருக்கு தெரியுங்களா? ஆணவம் என்ற அழுக்கு இருக்கிறது. ஆணவத்தால் நாம் செய்த தவறு, அது வினை. இது 2 அழுக்கு இந்த உயிருக்கு இருக்குது. அதைதான் கண்ணதாசன் உயிரே அழுக்கு துணி என்று சொன்னார். இந்த அழுக்கை போக்குறதுக்கு நம்ம வண்ணான் சிவபெருமான் வந்தார். வண்ணான் சிவபெருமான் வந்தார். இப்போ அதிலிருந்து அழுக்கு போகணும், ஆடையில் இருக்கிற அழுக்கு. அம்மா நீங்கள் எப்படி என்ன பண்ணுவீங்க? ஆடையில் இருக்கிற அழுக்கு போடணும், சோப்பு போடுவீங்க இல்லையா? மற்றவங்க கிட்ட துட்டு வாங்கினா கூட நம்ம சோப்பு தான் போடுறோம். அழுக்கை நீக்க சோப்பு போடுறோம். அழுக்கு போயிடுச்சு, இந்த சோப்பாடை எடுத்து காய வச்சிருமா? மறுபடியும் சோப்பும் போக அழைக்கிறோம். அதுபோல நமக்கு ஆணவம் கண்மம் என்ற அழுக்கை நீக்க மாயை என்று சோப்பு போட்டான் நம்ம சாமி. என்ன சோப்பு? மாயை என்ற சோப்பு போட்டான். இதுல போட்டுட்டு அனுபவத்தை கொடுக்கிறான். இந்த சோப்பு போட்டுட்டு பாறையில துவைக்கிறல்ல, அது மாதிரி நம்மளையும் துவைக்கிறானா இல்லையா? அடோ எப்போ அவன் துவைக்கிறது இருக்குது, எப்போ துவைப்பான் எப்போ காய வைப்பானே தெரியாது. எதுக்கு? இந்த ஆன்மா திருந்த வேண்டும் என்பதுதான் அவனுடைய நோக்கம், வேற நோக்கமே கிடையாது. எப்போ நம்மளை பார்த்தானோ அப்ப இருந்து நம்ம வேலை தான் அவனுக்கு, வேற வேலையே கிடையாது. எப்போ இந்த உயிரை சிவபெருமான் பார்த்தானோ அதுக்கப்புறம் அவனுக்கு வேற வேலையே கிடையாது. சக்தியோடு இணைந்து அனுபவத்தை கொடுக்கிறான். எப்படி கொடுக்கிறான்? உலகத்தை கொடுத்தான், உடம்பை கொடுத்தான், அனுபவிக்க போகம் கொடுத்தான். நாம் எதை சாப்பிடுகிறோம்? அரிசி பருப்பு, அதுவும் மாயை தான். இந்த உடம்பும் மாயை, நாம் அனுபவிக்கின்ற போகங்களும் மாயை, நாம் உட்கார்ந்து இருக்கிற பூமியும் மாயை, எல்லாமே மாயை தான் இல்லைங்களா? அப்போ இந்த உலகத்தில் நமக்கு பிறப்பு இறப்பினை கொடுத்து அனுபவத்தை கொடுப்பதற்காகத்தான் அவன் மாதொரு பாகனாக வந்தான். இதுதான் மாணிக்கவாசருக்கு சிவபெருமான் மேல காதல் வரதுக்கு காரணம். சிவபெருமான் மேல காதல், எப்படியாவது சிவபெருமான போய் நான் சேர்ந்துடணும். நமக்குலாம் கூட அதான காதல். சிவனடியார்களுக்கெல்லாம் நாம யார் மேல காதல்னா சிவபெருமான் தான். நமக்கு வேற யாரும் வேணா ஐயா. இன்னைக்கு யார நம்புறோமோ அவனே நமக்கு விரோதி ஆயிடுறான். சிவபெருமான் எப்போது நமக்கு விரோதி ஆயிருக்காரு. அவனை அடிச்சாலும் சரி, அவனை திட்டினாலும் சரி, என் புள்ள வந்துட்டா போதும்பா அப்படின்ற. அதனாலே சிவபெருமான் மீது நமக்கு காதல் வர காரணம் மாதொரு பாகன். நமக்கு காதல் வர காரணம் என்னங்க? மாதொரு பாகன். அவன் பேசனா வேதங்க, அவன் பேசனா வேதம். ஒரு வார்த்தை சொன்னாலும் வேதமா சொன்னா அப்படின்றீங்க இல்லையா? சாமி வாய் திறந்தால் வேதம் தான். ஆமா, அது நிறைய வருது இங்க. இந்த பாட்டுக்கு மட்டும் ஏன் அவனுக்கு காதல் வந்தது? சிவபெருமான் மீது மணிவாசகருக்கு ஏன் காதல் வந்ததுன்னா, மாதொரு பாகன், மறைபெயன்ற வாசகன், மா மலர் சோதியா. யோக நூல் படிச்சவங்களுக்கு எல்லாம் தெரியும். மூலாதாரம்
சுவாதிட்டானம், மணிப்பூரகம், அநாகதம், விசுக்தி, ஆக்ஞா, பிரம்மரந்திரம். இது வரைக்கும் 6, இது 7வது. இதுக்கு மேல ஒண்ணு இருக்கு தெரியுங்களா? 8வது துவாதசாந்த பெருவெளி, நிராதார யோகம். இதுக்கு மேல ஆதாரம் கிடையாது, இது வரைக்கும் ஆதாரம். இந்த யோக நிலையில் செல்லுகின்ற பொழுது 4 இதழ் தொடங்கி கீழே முதல்ல இருக்கிறது மூலாதாரத்தில் 4 இதழ், மேலே இருக்கிறது 1000 இதழ். இங்கே எழுப்புகின்ற வாயு பிராணன், இது இடகலை பிங்கலை. இடது பக்கம் போறது இடகலை பின்கலை. இந்த இரண்டுமாக சேர்ந்து ஒரே நேரத்தில் சமமாக செல்லும், அது சுழுமுனை. சுழுமுனைக்கு வாய் தண்டுவடத்தில் இருக்கிறது. இந்த உடம்பே வீணை தான். மாசில் வீணையும் மாலை மதியம் வீணை தாங்க. இந்த வீணை தண்டு இருக்குதா, அதுக்கப்புறம் எங்க இருக்குது? இதுக்கப்புறம் நரம்பு மீட்ரா நல் வீணை வாசிக்குமே என்ற. அப்படி மூலாதாரத்தில் எழுப்புகின்ற கனலானது மேலே சென்று பிரம்மந்திரத்தில் அந்த பிராணவாயுவானது சுழுமுனை வழியாக சென்று உதிக்கின்ற பொழுது 1000 இதழ் இப்படி கவிழ்ந்திருந்தது இப்படி திரும்பிவிடும். அப்பொழுது இங்கே சோதி தெரியும். அந்த சோதி தான் இறைவன். அதை தான் இங்க சொல்றாரு, மேய பரஞ்சோதி. அவளுக்கு பேர் என்ன தெரியுங்களா? பராசக்தி. இங்க தெரியுது அவளுக்கு ஜோதிக்கு என்ன பேரு? பராசக்தி. அவன் மாதுருபாகன், வேதத்தை அருளியவன், சோதி வடிவாக நிற்பவன். சோதி வடிவாக இங்க பார்த்துட்டாங்கன்னா பசி கிடையாது, காலம் கிடையாது. அவங்க அப்படியே அவங்களுக்கு இளமை தான் இருக்கும். அதுக்கு அடுத்தது கோதில் பரங்கருணை. நாம கூட கருணை வைப்போம், நம்ம கருணையில் குற்றம் உண்டு. நம்ம கருணையில் குற்றம் உண்டு. ஐயா ஓதுவார் ஐயா வாங்க, முகம் வாட்டமாகுதே, ஒரு டீ சாப்பிடுங்க அப்படின்னு வாங்கி கொடுக்குறாரு. நான் கருணை என்று நினைத்தேன். ஐயா ஒரு செட்டு திருமுறை புஸ்தகம் எனக்கு வேணும், அதுக்கு தான். ஒரு உதாரணத்துக்கு சொன்னேன். அப்பொழுது என்னுடைய கருணையில் என்ன இருக்கிறது? குற்றம் இருக்கிறது. எதையோ எதிர்பார்த்து உனக்கு கருணை செய்கிறேன். இறைவன் நமக்கு உடம்பு கொடுத்தானே, எதை எதிர்பார்த்தான்? அவங்ககிட்ட எது இல்லை, அவன் நம்மகிட்ட கேட்கறதுக்கு. ஏங்க நம்மகிட்ட இல்லை கேட்கிறோம், இறைவனிடத்தில் எது இல்லை? ஒன்னே ஒண்ணுதான் இல்லை அவங்ககிட்ட, அறியாமை இல்லை. நம்மகிட்ட நிறைய இருக்குது. மண்டி கேட்கறது அறியாமை. அதை தான் பிச்சாடனராக வந்து கேட்டான், உங்க அறியாமைலாம் போட்டிருக்கன்னு. அதனால் அவன் கருணை எப்படிப்பட்டவன்? கோதில் பரங்கருணை. உங்களுக்கு சிவபெருமான் மேல காதல் வரமா வரவேனாமா? அப்ப இதெல்லாம் கேட்டால் தானே வரும், பேசணும் எப்படி வரும்? அவன் கருணை எப்படிப்பட்டது? குற்றமற்ற கருணை. குலாவு நீதி. நம்ம கூட கொலவும் வருவேன். நீங்க வண்டியும் திருவாசகத்தை பாடிட்டு அவனா கூட உட்காந்து கொலவி பாருங்களேன். அந்த பொருள் எல்லாம் நினைச்சு அப்படி நம்ம கூட கொலவுவான். அவன் நீதியானவன், நீதியாகணும். இப்படி இருக்கின்றவன் எங்க இருக்கிறானா? சோலைகள் சூழ்ந்த பெருந்துறையில் இருக்கிறான். அவன்தான் எனக்கு பிரான் ஆவான், எம்பிரான் ஆவான். மணிவாசகருக்கு இறைவன் மீது கோபம் காதல் வந்ததுக்கு காரணம் இன்னொரு காரணம். வேதங்களை இந்த உலகுக்கு அருள வேண்டும் என்று நினைத்தான். கைலாயத்தில் வேதங்களை அருளினான். அது அங்கேயே இருக்குது. அம்மா என்ன சொன்னாங்க? எனக்கு வேத ஆகமங்களை சொல்லிக் கொடுங்க. உடனே சாமி என்ன பண்ணாரு? சொன்னார். கொஞ்சம் அசட்டியா கேட்டாங்களாம். அருள் சக்தியாவது அசட்டியா வருமா? இல்லை. அங்க ஒரு நாடகத்தை நடத்துகிறான் சிவபெருமான். சரி, நீ ஒரு சக்தியாக இருந்தும் இந்த வேத ஆகமங்களை அசட்டியாக கேட்டதால் மீனவ பெண்ணாக போகணுன்றான். மீனவ பெண்ணாக போன்னு சொல்லிட்டான். அந்த அம்மா போய் மீனவரம். முருகனும் விநாயகரும் வந்தாங்க. இதெல்லாம் திருவிடையாள புராணத்தில் இருக்குது. அதை இங்க சொல்றார் மணிவாசகர் இந்த திருவார்த்தையில். விநாயகரும் முருகனும் வந்தாங்க. அம்மா அம்மான்னு கூப்பிட்டு வந்தாங்க. வீட்டு உள்ள வரும்போதே குழந்தைங்க அப்பா அப்பா கூப்பிட்டு வருவாங்க.
ஏங்க வீட்டு உள்ள பிள்ளைங்க வந்தா என்னன்னு கூப்பிட்டு வருவாங்க? அம்மா அம்மா. வந்து பார்த்தா அம்மா இல்லை. உடனே அங்கே நந்தியம்பெருமான் இருந்தார். சாமி எங்கே எங்கள் அம்மா? ஐயா எனக்கு ஒன்றும் தெரியல, ஏதோ பாடம் நடத்தினார் சாமி, அந்த அம்மா சரியாக கேட்கலையா, மீனவ பெண்ணா போன்னு சொல்லிட்டு அனுப்பிச்சிட்டாங்க. இந்த வேதம் பாடம் தான். ஆஹா, இந்த வேதம் இருக்கிறதுனால தானே எங்கள் அம்மாவை கீழே அனுப்பிச்சாங்க. இந்த வேதத்தை தூக்கி முருகனும் விநாயகரும் சேர்த்து கடலில் போட்டாங்க. கடலில் போட்டாங்க. சாமி வந்தார். பிள்ளைங்க போயிட்டு வர எங்க வேதத்தை காணும். நந்தி எங்க? சாமி சொன்ன கோச்சிக்க மாட்டேன், உங்க பிள்ளைங்க தான் தூக்கி கடலில் போட்டுருச்சு. நீ என்ன பண்ண? உனக்கு என்ன வேலை? காப்பது தானே உங்க வேலை. காக்கும் தொழிலை நீ சரியாக செய்யவில்லை. நீ கடலிலே போய் சுறா மீனா பிறக்கணும்ட்ட. எப்படிங்க? கடல்லையே வேதத்தை போட்டாச்சு, அம்மாவை போய் மீனவ பெண்ணா பிறக்க வச்சு, கடலில் சுறாமீனை போனவர் வேதத்தை தலையில் தாங்கி கடலில் உழல்கிறார். எப்ப சாமி வருவாருன்னு நமக்கு விடுதலை கிடைக்கும். சாமி மீனவனாக போறார். அது திருவிளையாடல் சிவாஜியை நினைச்சுக்கிட்டீங்கன்னா சிரிப்பா வரும். அப்படி டங்குடன் போனியா நடக்கிற மாதிரி எப்படிலாம் நம்மளை சாமி கவலைப்படுத்தணுமே அப்படிலாம் பண்ணுவாங்க. அப்படி வந்து அந்த சுறாமீனை வென்று நந்திக்கு மோட்சம் கொடுத்தார். வேதத்தை உலகுக்கு அருளினார். வேதத்தை உலகுக்கு அருள இறைவன் வேவு திரிபுரம் செற்றவில்லி வேடுவனாய் கடிநாய்கள் சூழ ஏவர் செயல் செய்யும் தேவர் முன்னே எம்பெருமான் தான் இயங்கு காட்டி. இது அது இல்லை. வந்து இமையோர்கள் வணங்கி ஏத்த மாக்கருணை கடலா அடியார் பந்தனை விண்டர நல்கும் எங்கள் பரமன் பெருந்துரை ஆதி அண்ணால் உந்து திருக்கடலை கடந்து அன்று ஓங்கு மதில் இலங்கை. அதுவும் இல்லையா? அப்படி அருளை செய்வதற்கு அவன் நாடகம் ஆடுகிறான். பன்றிக்கு பால் கொடுத்து வரலாறு. ஒரு இயங்கு பன்றிக்கு பால் கொடுத்து வரலாறு. ஒரு இயக்கன் இசையில் வல்லவன் இசை பாடி ஒரு முனிவருடைய தவத்தை கலைத்தார். உடனே தவத்தில் இருந்த அந்த முனிவர் சாபம் கொடுத்து விடுகிறார். பன்றியாக பிறக்க, பன்றியாக போய் பிறக்கிறான். பாண்டிய மன்னன் வேட்டைக்கு செல்கிறான். காட்டில் எல்லா மிருகங்களையும் வேட்டையாடினான். கடைசியாக பன்றிக் கூட்டங்களை வேட்டையாட போகின்ற பொழுது அந்த பன்றிக்கூட்டுக்கு தலைவனாக இருக்கின்ற இயக்கன் வருகிறான் சண்டை போட. தன் இனத்தை அழிப்பவர் யாராக இருந்தாலும் மன்னனாக இருந்தாலும் அவனை எதிர்த்து அழிப்பேன்னு வருகிறது அந்த பன்றி. கொன்று விடுகிறான் மன்னன். உடனே அவனுடைய மனைவி பன்றி, அப்பதான் 10 குட்டி போட்டு இருக்குது. அது என்ன, எங்க கணவனை கொன்றவனை நான் கொள்வேன் என்று வருகிறது. ஆணை எதிர்க்க மன்னன் சென்றான், பெண்ணை எதிர்க்க வேடுவனை அனுப்பினான். அந்த வேடுவன் தான் அந்த பெண் பன்றியை கொள்கிறான். அந்த குட்டிகளுக்கு சிவபெருமான் இயக்கன், அவன் அருள் நிலையில் இருந்தவன், அவன் குழந்தைகள் இங்கே துன்பப்படக்கூடாது என்று இறைவனே வந்து பால் கொடுத்தான். பால் கொடுத்த கிடப்பறிவார். இதெல்லாம் இறைவனுடைய கருணை. இந்த கருணையை நோக்கி அவருக்கு என்ன வருகிறது? எண்ணம் வருகிறது. இறைவன் மீது காதல் வருகிறது. எப்படியாவது இறைவனை சேர வேண்டும் என்ற எண்ணம் வந்தது. அந்த எண்ணம் தான் எண்ணப்பதிகம். நமக்கெல்லாம் கூட எத்தனையோ எண்ணம் வருது இல்லையா? கார் வாங்கலான்னு வருது. கார் வாங்கி முடிச்சுட்டு உடனே பெரிய பங்களா வாங்கலான்னு வருது. அதுவும் முடிச்சுட்டு வாங்கினா 4 தலைமுறைக்கு சொத்து வாங்கலான்னு வருது. இப்படி தான் நமக்கு என்ன வருது ஒழிய என்னைக்காவது சாமி அடையணும்னு என்ன வந்துக்குதா நமக்கு? இங்கே சொல்ல, இங்கே எல்லாம் சிவனடியாரெல்லாம் அந்த எண்ணத்தோடு தான் இருக்குது. அது வேற வெளியேறதுல இருக்கு. அந்த எண்ணம் வந்தபோது இறைவனிடத்திலே வேண்டுகிறார். இறைவனிடத்திலே வேண்டு, பாருருவாய பிறப்பற வேண்டும், பத்திமையும் பெற வேண்டும், பாருருவாய பிறப்பு அற வேண்டும், பத்திமையும் பெற வேண்டும்.
சீருருவாய சிவபெருமானி, சீர் உருவாய சிவபெருமானி, செங்கமல மலர்போல் ஓர் உருவாய என் ஆரமுதே, என் ஆரமுதே. காதலன காதலி வேண்டா, எனக்கு அமுது மாதிரி இருக்கிறவனே, என் ஆரமுதே உன்னடி எவர் தொகை நடுவே ஓர் உருவாய நின் திருவருள் காட்டி என்னையும் உய்ய கொண்டு அருளே. என்னையும் உய்ய கொண்டு. 42வது பதி என்ன? சென்னி 10 அதானே. தேவதேவன் மைக்கேவகன், அங்கேயே அவருக்கு காதல் வந்துருச்சு. அங்கேயே திருவடியை வந்து நட்டான் அவன் தலைமையில. திருவடியை நட்ட உடனே நம்ம போயிடுச்சுன்றார். சென்னி 10 சொல்லிட்டார். அந்த திருவடியை சூட்டினான் என்பதுதான் மாங்கல்ய தாரணம் பண்ணது. இந்த உயிருக்கு குருவாக வருகிறான் இறைவன். எப்படி வருகிறான்? ஐம்புல வேடரின் அயர்ந்தனை தம்முதல் குருவுமாய் தவத்தினில் உணர்த்த விட்டு அந்நியம் இன்மையின் அரண்கடல் செல்வே. 8ஆம் சூத்திரம். அங்கதான் சென்னி 10 8ஆம் சூத்திரத்தை சொல்றார். எனக்கு சென்னியில் வைத்தான் அவன் திருவடியை. எங்க வச்சாரு? திருப்பெருந்துறையில் அவருக்கு சென்னியில் வைத்தார் இல்லையா? அப்பவே அவருக்கும் இவருக்கும் கல்யாணம் ஆகி போச்சு. யாருக்கும்? மணிவாசகருக்கும் சிவபெருமானுக்கும் கல்யாணம் ஆகி போச்சு. ஆனா விட்டு போயிட்டார். யார்? இந்த அம்மாவை, மணிவாசகர் என்ற அம்மாவை விட்டுட்டு அவர் போயிட்டார். 6 மாசம் திரும்பி பார்க்கலையா. இப்ப பிரிந்தது. அவன் பெருமையை எண்ணினார். மேலும் காதல் வந்தது. 2 நாளைக்கு முன்னாடி தாங்க தாலி கட்டினாங்க ஒரு அம்மாவுக்கு. எங்க சகோதரியே ஒருத்தர் இருந்தாங்க. அங்க மாமியார் விட்டு போய் இங்க வந்துட்டாங்க அந்த அம்மா. 2 நாள் அப்போ தானே எல்லாம் மறியெல்லாம் முடிஞ்சிடுது. வந்த உடனே எங்க வீட்டுக்காரர் எங்க சாப்பிட்டாரோன்றாங்க. நான் வந்து இங்க இருக்கிறேன், எங்க வீட்டுக்காரு எங்க சாப்பிட்டாரோ எங்க இருக்கிறாரோ அப்படின்னு. எப்படிங்க இந்த உறவு வந்தது? இது எங்கிருந்து வந்தது? அதுபோல உறவு இறைவனுக்கும் நமக்கு வரணும். ஒரு நாள் தானே கோயிலுக்கு போனோம், நேற்று போனோம் இன்னைக்கு போகலையே, சாமியை பார்க்கலையேன்னு நமக்குள்ள ஏக்கம் வரணும். அதுதான் நம் எண்ணமாக இருக்க வேண்டும். அதனால பாருருவாய பெறப்பெற வேண்டும் என்று சொன்னால் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார். பத்திமையும் பெற வேண்டும். என்ன பெற வேண்டும்? பத்திமையும் பெற வேண்டும். அன்பு அவன் மீது வேண்டும். இப்ப நேற்று கல்யாணம் பண்ணவரை இன்னைக்கு சாப்பிடலையேன்னு வருத்தப்பட்டான்னா எப்படி வருத்தம் வந்தது? அந்த ஒரு நாளுக்குள்ள அவனுடைய அன்பும் இவனுடைய அன்பும் கலந்து விட்டது. நீயும் நானுமாய் ஏக போகமாய் கலந்து விட்டார்கள். அது எப்படி கலந்தது? மேலே போட்டு முடிச்சு. அதுபோல நமக்கு இறைவனோடு நாம் சேர வேண்டும் என்ற அந்த தருணம் வருகின்ற பொழுது இறைவன் நம்மோடு கலந்து விடுகிறான், ஏங்குகிறோம். அதை தான் செய்தார். பெருந்துறையிலே குதிரை வாங்க சென்றவனை ஓம் சிவாய நம என்று அழைத்து திருவடி தீட்சை கொடுத்து அவனோடு மணிவாசகரோடு 2 கலந்து விட்டார் சாமி. அங்கேயே முடிஞ்சு போச்சு. சிவபுராணத்திலே சொல்றார், அன்றே உந்தன் கண்டு இன்று வீடுட்டேன், முடிஞ்சு போச்சு. அப்புறம் ஏன் இருக்கிறாரு? நாம் வாழ்வதற்காக திருவாசகம் அளிக்க வேண்டும் என்பதற்காக இறைவன் தான் நிறுத்தி சென்றார். நான் வெளியூர் போய் வரேன், குழந்தைங்களாம் விட்டு போகிறேன், அதுங்களாம் சாப்பாடு போட்டு காப்பாற்றுன்னு நம்மளை குழந்தைங்களா விட்டுட்டு மணிவாசகர் என்ற அவர் மனைவி விட்டுட்டு போயிட்டார். எதுக்கு? நமக்கு திருவாசகம். அதனால தானே இன்னைக்கு எங்கே பார்த்தாலும் திருவாசகம் கண்ட்ரோல் பண்ணோம். அப்போ கூட இட்டு போயிட்டு இருந்தால் திருவாசகம் கிடைக்குமா? அப்போ இருவனுடைய திருவிளையாடல் இதெல்லாம். அவன் எப்படி வருகிறான்? சீருருவாய சிவபெருமானி. நமக்கு உரு பார். உரு பார் என்றால் இந்த உலகம், இந்த பூமி. இந்த பூமி எதனால் ஆனது? நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், அப்புறம் மண். 5 பூதங்களால் ஆனது. இந்த உடம்பு, இந்த உடம்பு இதில் ஏத்து அதே தான்.
அதனால இந்த உடம்பு எந்த உருவாகானது? பார் உருவாக வந்தது. பாரில் இருக்கின்ற பஞ்சபூதத்தினாலே இந்த வந்த உடம்பு, பார் உருவாகிய உடம்பு நமக்கு. ஆனால் இறைவனுக்கு எது உடம்பு? சீர் உருவாயது. அவனுடைய சீர் என்பது அருட்சக்தி. இறைவனுடைய சீர் என்பது எது? அருட்சக்தி. அவனுக்கு வடிவம், அவன் சக்தியை கொண்டுவே வடிவம் எடுப்பான். சக்தி பின்னம் இல்லான், சக்தியை விட்டு நீங்காதவன், சக்தியை விட்டு நீங்காதவன். அவனுடைய உரு எது? நமக்கு பார் உரு. எந்த பிறவி எடுத்தாலும் சரி, புல்லாகி பூடாகி சொன்னாரே, அதில் எந்த பிறவியை உடம்பு எடுத்தாலும் அது பஞ்சபூதங்களால் ஆனது. அவன் எந்த வடித்தான், நடராஜராக எடுத்தாலும் சரி, தட்சிணாமூர்த்தியாக எடுத்தாலும் சரி, எந்த வடிவங்கள் எடுத்தாலும் அவனுக்கு வடிவமாக வருவது அவனுடைய சக்தியே. இதான் கரெக்டா நான் சொல்றது? அவன் வடிவம் தாங்குகிறான் என்றாலே உமையொரு பாகனாக வந்த அந்த அர்த்தம். முத்தி நெறி அறியாத மூர்கரோடும் முயல்வேனை பத்தி நெறி அறிவித்து பழவினைகள் பாரும் வண்ணம் சித்தமலம் அறிவித்து சிவமாக்கி எனையாண்ட அத்தன் எனக்கு அருளியாறு ஆர்பெருவ அச்சோவே. அங்க அத்தன் வந்தான்னு சொன்ன. செம்மை நலம் அறியாத சிதடரோடும் திரிவேனை மும்மை மலம் அறிவித்து முதலாய முதல் வந்தார் நம்மையும் ஓர் பொருளாக்கி நாய் சிவிகை ஏற்றுவித்த அம்மை எனக்கு. அங்க என்ன சொன்னாரு? அத்தன், இங்க அம்மை. அப்ப ரெண்டு பேரா வந்தாங்க. அங்க ஒருத்தர் தானே வந்தது. எப்படி ரெண்டு பேர் வந்தது? ஒரு உருவில் இரண்டு இருந்தது. அதைதான் கோவையை சொல்லு தாதான்மியம் என்று சொன்னார். இரண்டு பொருள் ஒன்றாக தெரிந்தால் அது தாதான்மியம், ரெண்டு பொருள் ஒன்றாக தெரிந்தால் அது அத்துவிதம். சிவமும் சக்தியும் ஒன்றுதான், அது ரெண்டா தெரியுது நமக்கு, அது தாதான்மிய சம்பந்தம். இறைவனும் நானும் வேறு வேறு தான், ஆனால் ஒன்றா போயிடுறோம், இது அத்துவிதம். இதை பிரிக்கலாம், அது பிரிக்க முடியாது. உயிரோடு சேர்ந்த இறைவன் பிரியலாம், ஆனால் சக்தியோடு சேர்ந்த சிவம் பிரிய மாட்டான். பிரிப்பு இல்லாது, அது தாதான்மியம். சரிங்களா? இதுதான் மத்தியம் சொன்னார். சீருருவாய சிவபெருமானி செங்கமல மலர் போல் ஆறுருவாய என் ஆரமுதே. அவன் எப்படின்னா செங்கமல மாதிரி தக 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 தகன்னு மின்னுவான். பொன்னார் மேனியனே புலித்தோலை அரை கசைத்து மின்னார் செஞ்சடை மேல் மிளிர் கொன்றை அணிந்தவனே. இன்னொரு இடத்துல அதே சுந்தரமூர்த்தி அழல் நீர் ஒழுகி அணைய சடையும். சாமி நெருப்பு, அவன் சடை மேலே கங்கை இருக்குது, தண்ணி வந்து ஒழுகுது. இந்த நெருப்பில் படும்போது அந்த தண்ணி நெருப்பு ஒழுகுற மாதிரி இருக்குதான். அழல் நீர் ஒழுகி அணைய சடையும் உழையீர் உரியும் உடையான் இடமா கடை நீர் முத்தும் கனக குவையும் என்று சொல்கிறான். ஆக அவன் எப்படிப்பட்டவன்? செங்கமல மலர் போன்று செம்மையானவன். அவன் ஆறுருவாய என்னவன். அது என்ன ஆறுருவாய ஆரமுது? எங்க ஒரு டம்ளர் பாயாசம் கொடுத்தாங்க, இன்னொன்று கொடுத்தா குடிப்பீங்க, 4 டம்ளர் கொடுத்தா குடிச்சிருங்க, ஒரு அண்டா கொடுத்தா குடிப்பீங்களா? அது குடிச்சா தேவட்டி போடுது. சாமி நீ எவ்வளவு பருகுனாலும் திகட்டாத அமுதம். அதனால ஆறுருவாய் அவனுடைய உருவம் அத்தனையும் அமுதம், பார்க்க பார்த்து திகட்டாது. இப்படி பாருங்க, அப்படி திரும்பி பார்த்தீங்கன்னா எதையாவது திகட்டுதா பாருங்க. அவன் ஆட்டமெல்லாம். ஆகையினாலே ஆறுருவாய ஆரமுதே, எனக்கு திகட்டாத அமுதமே, நீ என்ன பண்ண தெரியுமா? ஒரே வேலை மட்டும் செய்யும். உன் அடியார் தொகை நடுவே, உன் அடியார் தொகை நடுவே சக்தியும் சிவமாக சேர்ந்து பரனாக விளங்கு ஓர் உருவாய். இப்போ 2 உருவா இருந்த மேலே என்னை படைக்கிறதுக்கு காக்கும் போது அப்பெல்லாம் 2ஆ இருந்த. ஆனால் திருவருள் கொடுக்கும்போது எப்படியா இருப்பான்? ஒருவனாக தான் இருப்பான். சிவத்தோடு சேரணும் தான், சக்தியோடு சேரணும் இல்லை. புரியல? நான் சொல்றது புரியலையா? பரத்தோடு சேருவது தான் நமக்கு வேலை.
அதுதான் ஓர் உருவாய. 2 உருவா இருந்தால் அவ சிவசக்தி. ஓர் உரு என்பது பரம். பரமுக்தி தானே கேட்குறோம். பதமுக்தி கூட வேணாம் நமக்குலாம். சாலோக, சாமீப, சாயுட்சம் இதெல்லாம் கூட வேணாம். எங்களுக்கு பரமுக்தி தான் வேணும், சாமி தான் வேணும். உன் திருவருளை காட்டி, உன்னுடைய திருவருளை காட்டி என்னையும் உய்ய கொண்டு அருளே. இந்த என்னையும் என்று சொல்லுகின்ற பொழுது மணிவாசகர் தன்னை தாழ்த்தி கொள்ளுகிறார். ஐயா என்னைய கூட்டிங்க, ஐயா எங்க கொடுத்தீங்க சொல்றமா இல்லையா? ஐயா அங்கிருந்து ஒரு 10,000 ரூபா கொடுத்து அனுப்புறாருன்னு வச்சுங்க. ஐயா எனக்கு கொடுத்தீங்க, ஆள் மாற்றி கொடுத்துட்டீங்களா என்ன பாருங்க, எனக்கு கொடுத்தீங்க. அதுபோல நான் தகுதி இல்லாதவன், என்னையும் உய்ய கொண்டு அருளே. நான் தகுதி இல்லாதவன் என்பதை அடுத்த பாட்டிலிருந்து சொல்றார். என்னையும் உண்மை பொருளுக்கு அடுத்த பாட்டிலிருந்து அந்த தகுதி ஏன் எனக்கு இல்லை என்ற சொல்ற. உரியேன் அல்லேன் உனக்கடிமை. என் தகுதி என்ன குறைவுன்றது சொல்றார், பரிசுப்படுத்துறார். உரியேன் அல்லேன் உனக்கு அடிமை, உனக்கு அடிமை. ஐயா என்னை விட்டு போயிட்டே ஐயா, நான் நல்லா தானே சமைச்சு போட்டேன், வகையா சமைச்சு போட்டேனே, உனக்கு துணியெல்லாம் துவைச்சு போட்டேனே, நான் என்னையா தப்பு பண்ணேன், நான் சரியா இல்லாத கூட இருந்திருக்கலாம், உன்னை பிரிஞ்சு என்னால் இருக்க முடியான்றா இல்லைங்களா? நான் சரி, கணவன் தப்பு சொல்ல மாட்டேன், கணவன் மேலே நான் சரியில்லையா அதனால தான் நீ என்னை விட்டு போயிட்ட, நான் சரியில்லைன்னு வச்சுக்கோ, ஆனாலும் என்னை விட்டு போவாது. அதான் இங்கே சொல்றார். உரியேன் அல்லேன் உனக்கு அடிமை, உன்னை பிரிந்து இங்கு ஒரு பொழுதும் தரியேன். உன்னை விட்டுட்டு இருக்க மாட்டேன் ஐயா, என் கணவனாகி நீ, உன்னை விட்டு நான் தரியேன். அழுது அடி அடைந்தார்னா தரி முடியல, உன்னை விட்டு நான் பிரிய முடியல, எனக்கு தகுதி இல்லை, எனக்கு தகுதி இல்லை நல்லா தெரியுது. நமக்கு தகுதி இல்லைன்னு சாமியா சொல்லணும் ஏங்க, நமக்கே தெரியுது நல்லா. ஆமா, அதனால உன்னை தரியேன் நாயேன், என்னை விட்டுட்டு போனது இன்னதென்று அறியேன். என்ன தப்புன்னு தெரிஞ்சா உங்க காலில் விழுவேன், இல்லை தப்பு திருத்திக்குவேன், எதுவும் அதுவும் தெரியல எனக்கு. உரியவன் அல்ல உனக்கு நான் தரியேன் நாயன், உன்னை பிரிவதற்கு முடியல என்னால. சரி, உன்னை பிரிவதற்கு காரணம் என்ன அதுவும் அறிய. மணிவாசகர் சொல்றாரு, உன்னை பிரிவதற்கு காரணம் என்ன அதுவும் அறிய. சங்கரா, சங்கரன் என்ற சொல்லுக்கு மங்களங்களை அருள்பவன். அங்க ஏன் சங்கரம் போறேன்னா, நீதான் ஏன் எனக்கு மங்களத்தை கொடுத்தது, இந்த வயிறு அடிக்க வாங்கி போட்டது நீ தான், ஒட்டியான வாங்கி போட்டது நீ தான், எனக்கு பங்களா கட்டி கொடுத்தது நீ தான், கார் வாங்கி கொடுத்தது நீ தான். ஏங்க இந்த உடம்பு தாங்க சொல்றேன், இந்த உடம்புலாம் எத்தனை பங்களாவா கார் எதுக்குமே சமம் கிடையாது, அந்த மாதிரி உடம்பு கொடுத்துருக்கானே இல்லையா? அப்படி சங்கரா எனக்கு இன்பத்தை எல்லாம் வாரி வாரி கொடுத்தவன். அது எப்படி கருணையினால் கொடுத்தாய். இந்த உடம்பு கொடுத்தியே, எது எப்படி கொடுத்த? கருணையினால் கொடுத்தது. நான் என்ன செய்த உனக்கு? உரிய நல்லேன் உனக்கடிமை, உன்னை பிரிந்து இங்கு தரியேன் நாயேன், இன்னதென்று அறியேன். சங்கரா கருணையினால், நீ கருணையினால் பெருந்துறையில் உட்கார்ந்து ஒரு பெரியவனாக அந்தனாக அமர்ந்து கொண்டு, அதுதாங்க சொல்றார், கருணையினால் பெரியோன் ஒருவன் கண்டுகொள் என்று உன் பெய்கடல். யார் காட்டினது? சிவபெருமான் தான் காட்டினாரு, அந்தனாக வந்து காட்டினாரு. அதை அவன் இவன் எனவே சொன்னார் இல்லையா? அதை தான் இங்க பிரிச்சு காட்டுறாரு, பெரியோன்னு காட்டுறாரு. இறைவன் நீதான், நீயே தான் பெரியவனாக வந்தாய், அந்தனாக வந்தாய், திருவடி தீட்சை கொடுத்தாய், பிரியேன் என்று சொன்னாய். கொடுக்கும்போது என்ன கொடுத்த? நான் பிரியேன் என்று சொன்ன. தாலி கட்டும்போது அப்படித்தானே, பாணிக்கிரகம் தான் நம்ம சொல்ற, அக்னி சாட்சியாக, அருந்ததி சாட்சியாக, நான் உன்னை பிரிய மாட்டேன்னு தானே சொல்றேன். அது மாதிரி தானே நீ பிரிய மாட்டேன்னு என்னை காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கினேன். நான் மாதிரி குதிரை வாங்கத்தானே போனேன், நான் உன்னையா தேடி வந்தேன் இல்லைங்களா? பெரியோன் ஒருவன் கண்டுகொள் என்று உன் பெய்கடல் அடிகாட்டி பிரியேன் என்று என்று அருளிய அருளும் பொய்யோ. அன்னைக்கு நீ பாணிகிரகம் பண்ணும்போது எங்க அப்பா அம்மா எல்லாம் வச்சுக்கிட்டு இப்படிலாம் நீ சொன்னிய, அக்னி சாட்சியாக, அருந்ததி சாட்சியாக, முன்னோர்கள் சாட்சியாக, இப்படி சொல்லி ஒரு பெரியோன் எதிர்க்கு சாட்சி சொல்லி கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டியே, அருளும் பொய்யோ.
அன்னைக்கு நீ கொடுத்த அருள் இருக்குதே அது பொய்யாயா? அது பொய்யா என்று கேட்கிறார். பொய்யோ எங்கள் பெருமானே. இன்னும் அவருடைய அடுத்த தன்மையை சொல்றார். என்பே உருக நின் அருள் அளித்து உன் இணை மலர் அடிகாட்டி முன்பே என்னை ஆண்டு கொண்ட முனிவா. அங்கே இருக்கும்போது உவாக்கடல் நல்லுணை ததும்ப எட்பு துளை தரும் ஏற்றினை ஏற்றினை என்று சொல்கிறார். எப்படி அருள் கொடுத்தானா சாமி? உள்ள அவன் சேர்ந்த போற இன்பம் எப்படி இருந்துச்சா மணிவாசகருக்கு? உடம்பெல்லாம் பரவசமாய் போச்சான். அந்த பரவசம் ரத்தம் நாளம் வழியாக எலும்பு, எலும்புக்குள் ஓட்டை, ஓட்டைக்குள் மத்திய வரையில் பாய்ந்தது உன் இன்ப அனுபவம். நீ கொடுத்த இன்ப அனுபவம் அப்படி இருந்தது. என் என்பே உருகனர். உருகாதது எலும்பு, அதையே உருகிட்டியா நீ? எங்க கல்லையே வில்லா வாழ்ச்சவன் நம்ம ஆளு, அப்புறம் எலும்பு உருக்க முடியாத அவனால இல்லையா? அதனால என்பே உருக நின் அருள் அளித்து உன் இணைமலர் அடிகாட்டு. உன் திருவடி என் தலைமையில சொல். இணைமலர் இச்சாசக்தி, கிரியாசக்தி, ஞானாசக்தி. இச்சை கிரியில் பொருந்திருக்கும், ஞானத்தில் பொருந்திருக்கும். செயலால் ஞானம் வருகிறது, இச்சையால் செயல் வருகிறது. ஆக இச்சை பொது, செயலும் அறிவும் சிறப்பு. அதனால்தான் இணைமலர் காட்டினார். அதை காட்டி முன்பே என்னை ஆண்டு கொண்டவர். நான் குதிரை வாங்க வரும்போது முன்பே, அது எவ்வளோ நாள் ஆகி போச்சியா, முன்பே என்னை ஆண்டு கொண்ட முனிவா. கோபம் இல்லாதவன் அர்த்தம். முனின்னா கோபம், கோபத்தை நீக்கியவன் இறைவன். முனிவர், முனிவர்கள் ஏன் சொல்றேன்னா கோபத்தை நீக்கியவர்கள், ஆசையை நீக்கியவர்கள். அதனால நீ ஆசை நீக்கியவன். உனக்கு ஆசை என்பது கிடையாது, கோபம் என்பது கிடையாது. காலையில் வந்து வீடு வாங்கணும், உங்ககிட்ட பணம் கேட்டேன், கொடுத்துட்டேன். சாயந்தரம் போய் அது வீடு கட்டுறதுக்கு கான்ட்ராக்ட் அனுப்புன்ற, அதுவும் கொடுத்துட்டேன். தினம் வந்து ஒன்று ஒன்று கேட்டுக்கிற. எப்போவாது கோபம் வந்ததா? எப்போவாது சாமி ஏண்டா காலையில் தான் வந்து எப்போ வந்து எப்பயோ சொல்லியிருக்காரு வாரியார் சாமியில் சொல்லுவார், தர்மம் செய்பவனிடத்தில் தான் கோபம் வருமா, தர்மம் செய்யறதுல இருந்து கோபம் வரும். ஐயா கடை வச்சுங்கிறார், ஞாயிற்றுக்கிழமை ஆனா தர்மம் எடுக்க வருவாங்க. ₹1 பில்லையா மாற்றி வச்சு ஒன்று ஒன்றா போடுவீங்க இல்லையா? வாங்கினவனே மறுபடியும் திருப்பி வந்தா என்ன பண்ணுவீங்க? கோபம் வருதா இல்லையா? இப்போ தானே வாங்கி போனேன். நம்ம சாமி வாங்கணும் தானே, நேற்று வாங்கி போனேன், இன்னைக்கு வந்தா நீ இப்போ தானே வாங்கி போனேன்னு சொல்றார. அதனால அவன் கோபம் இல்லாதவன் முனிவன். முனிவா, முனிவர்களுக்கெல்லாம் முழு முதல், ஞானிகளுக்கெல்லாம் பற்று நீங்கிய ஞானிகளுக்கெல்லாம் முழு முதல் நீதான். அதான் போற்றியன் வாழ் முதல் ஆகிய பொருள். என்ன அந்த பாட்டுல 2வது பாட்டு பாத்தீங்கன்னா என்ன சொல்லுங்க பால, திருப்பலி. அணிகினன் இருள் போய் அகன்றது உதயம் நின், கடைசியாரி சொல்லுங்க. அருள்நிதி தர வரும் ஆனந்தமலையே அலைகடலே என்று சொன்னார். அந்த அருள்நிதியில ஆனந்த மலைக்கும் சேர்த்துக்கணும், கடலுக்கும் சேர்த்துக்கணும். அருள்நிதி எதுக்கு சேர்க்கணும்? மலைக்கும் சேர்த்துக்கணும், கடலுக்கும் சேர்த்துக்கணும். நமக்கு கடல் கொடுக்கிற மாதிரி நிதி எங்கேயாவது உண்டா? மீன் கொடுக்குது, முத்து கொடுக்குது, எத்த சொத்து, எக்கச்சக்கமான சொத்து கொடுக்குது கடல் இல்லையா? அந்த கடல் தான் மழைக்கு காரணமாக இருப்பது, அதுவும் நமக்கு சொத்து தான். இந்த மழை எங்கே போய் முடிகிறது? மலையில் முடிகிறது. மலையில் பெற்ற நீரை அந்த மலை என்ன செய்கிறது? மறுபடியும் கடலுக்கு கொண்டு வந்து பூமி முழுவதும் நிரப்பி வளமாக்குகிறது. மலை, மலை என்ற உயரத்தில் அது நீர் பொழியவில்லை என்று சொன்னால் அது சமவெளிக்கு வருமா? அங்கே சந்தன மரம் இருக்கிறது, காடுகள் இருக்கிறது நமக்கெல்லாம். அதனாலே மலையும் கடலும் நமக்கு எந்த காரணமும் இல்லாமல் நாம வெட்டி வெட்டி சாய்ச்சா கூட, கடலை இது மலைகளை அழிச்சா கூட நமக்கு என்ன கொடுக்குது? இன்பத்தை கொடுக்கு. அதுபோல இறைவன் மலை போலவும் கடல் போலவும் இன்பங்களை வாரி வழங்குகின்றாய். உன் அருளார் அமுதத்தை வாரிக்கொண்டு விழுங்குகின்றேன், விக்கினேன் வினையேன் என் விதியின்மையால் தழங்கரும் தேன தண்ணீர் பருகத்தந்து உய்யக்கொள்ளாய் என்று சொன்னார்.
அவ்வளவு கருணையை கொடுக்கிறானா. அது 2வது பாட்டில் சொல்றார். போற்றி முதலாக வந்தவன் நீ எனக்கு எவ்வளவு உதவி பண்றன்னா, மலை மாதிரி உதவி பண்ற, கடல் மாதிரி உதவி பண்ற அப்படின்னா. ஏன்னா அறிந்ததை கொண்டு அறியாததை விளக்குவது. அமுதம் எப்படின்னா நமக்கு தெரியுமா? தேனை போல இருக்கும். இறைவன் அன்பு எப்படி இருக்குன்னா மலை போல இருக்கும். இறைவன் அன்பு எப்படி இருக்கும்? கடல் போல இருக்கும். அவ்வளவு கருணையை 2வது பாட்டில் சொல்றார். எப்படியெல்லாம் மணிவாசகர் இறைவனை புகழ்ந்து சொல்லியிருக்கார் பாருங்க. அப்ப என்பே உருக நின் அருள் அளித்து இணைமலர் அடிகாட்டி முன்பே என்னை ஆண்டி கொண்ட முனிவா முனிவர் முதலே இன்பே அருளி. என்ன கொடுத்த? எனக்கு இன்பம் தான் கொடுத்த. என்னாலும் இன்பமே துன்பையில் நின்றார். நாமார்க்கும் குடியல்லோம் நம்மை அஞ்சோம் நரகத்தில் இடர்படும் நடலை இல்லோம் ஏமாப்போம் பிணியறியோம் பணிவோம் அல்லோம் என்னாலும் இன்பமே. நாம சாமியை சேர்ந்துட்டா எப்போ என்னது? இன்பம்தான், துன்பமே இல்லை. அதனால இன்பே அருளி என்னை உருக்கினாய் என்றார். இன்பத்தை கொடுத்தது மட்டுமல்ல, என்னை உருக்கினார். எப்படி உருக்கினார்? தினைத்தனை உள்ளதோர் பூவினில் தேன் உண்ணாதே நினைத்தோறும் காந்தோறும் பேசும் தோறும் அனைத்து எலும்பும் உள்நெக ஆனந்த தேன் சொரியும் குனிப்புடையானுக்கே சென்றுதாய் கொத்தும்பி கண்ணப்பன் ஒப்பதோர் அன்பின்மை கண்டபின் கண்ணப்பன் ஒப்பதோர் அன்பின்மை கண்டபின் என்னப்பன் என்னொப்பில் என்னையும் ஆட்கொண்டருளி வண்ணப்பணித்து என்னை வாயென்ற வான் பெருணை சுண்ண பொன்னீட்டற்கே சென்றுதாய் கொத்தும்பி நானார் என் உள்ளமார் ஞானங்களார் என்னை யார் அறிவார் வானோர் பிரான் என்னை ஆண்டிலினேன். சிவபெருமானே என்னை ஆளவில்லை என்று சொன்னால் என்னை யாருக்கு தெரியும்? எங்கேயோ சொசைட்டியில் வேலை செய்திருந்தாய் அந்த காமகுரு புள்ள அவ்வளவுதான் தெரியும் ஒழிய இப்படி பேசுவாங்க யாருக்காவது தெரியுமா? சிவபெருமான் என்னை ஆண்டு கொண்டான், இங்கே உட்காந்து பாடுறேன், என்னை யார் என்றது அடையாளம் காட்டியது சிவமே. என்னை அடையாளம் காட்டியது யாரு? சிவன். அதை தான் இங்கே சொல்றார். அருளி என்னை உருக்கி உயிர் உண்கின்ற எம்மா. சினிமா பாட்டில் கூட சொல்ற, என் உயிரே போதுடா நீ ஒன்னு பிரிஞ்சுட்டு போயிட்டியே. சினிமா பாட்டில் தான் அந்த மாதிரிலாம் எழுதுவாங்க. இங்க சொல்றாரு சாமி என் உயிரை போகும்போது அவன் சாப்பிட்டு விட்டான்பா. என் உயிர் எங்க போயிடுச்சு? உயிரை உண்டு விட்டான். என் உயிர் என்கிட்ட இல்லையா? நீ போகும்போதே எடுத்து முட்டையா? நீ போகும்போதே எடுத்து போயிட்டியா? புள்ள அமெரிக்காவுக்கு போயிட்டான்னு வச்சுக்க, என் உயிர் இங்க இல்லடா, எல்லாம் என் பொந்தி தான் இருக்குது, என் உயிர் எங்க இருக்குது? அமெரிக்காவில் இருக்குது இல்லையா? அதுபோல இங்க சொல்றார் உயிர் உண்கின்ற எம்மானி நண்பே, எனக்கு நண்பனே. இறைவனை போல ஒரு நண்பன் நமக்கு யாரும் கிடையாது. வேற யாரும் இருக்காங்களா? ஆமா, ஒரு நண்பராக இருக்கிற 6 மாசம் இல்ல 60 வயசு வரைக்கும் எனக்கு நண்பராக தான் இருந்தாரு. 61வது வயசுல வந்தார். வரும்போது கோபமா வந்தார். என்னத்துக்கு வந்தாருன்னு இன்னும் தெரியல. ஏன் என்னை திட்டிட்டு போனார் இன்னும் தெரியல. நண்பர் 60 வயசு வரைக்கும் நண்பராக இருந்தார். ஒரு நாள் வந்தார், கோபமா பேசினார். எதுக்கு கோபப்பட்டார் இன்னும் தெரியல. அது அப்படிப்பட்ட நண்பு. ஆனால் இறைவனுக்கும் நமக்கும் இருக்கிற நட்பு இருக்கிறது. தேவதேவன் தேவகன் நமக்கு வேலைக்காரையா, அவனுக்கு தேவனுக்கு தேவன் மேலானவன். ஆனா அடியாருக்கெல்லாம் எப்படி வேலை விட்டா செய்வாயா? டேய் என்ன நல்ல பொண்டாட்டியா பார்த்து வை அப்படின்னு சொன்னா தெரியாது வைக்கிறான். சரி எனக்கு நல்ல புள்ளைய கொடு அப்படின்னு அவ சேவகன் தானே, மெய் சேவகன், அது வேற. அப்படி நன்பே அருளாய் என் உயிர் நாதா. இதெல்லாம் ஒரு காலத்தில் இருந்துச்சு சினிமாவில். நாதா இப்பெல்லாம் பேர் விட்டு காப்புற மாதிரி சினிமா வந்துடுச்சு. இனிமேல் நீங்களாம் அப்படி இன்னும் இங்க இருக்கிறவங்க யாரும் பேர் விட்டு கூட மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். அது வேற இடத்துல இப்படி ஆயிடுச்சு. எல்லாமே இந்த சோசியல் மீடியா என்று சொல்றால அதுதான் நம்ம குடிச்சு கெடுத்து குடிச்சு ஆகிடுச்சு. ஆனா இங்க என்ன சொல்ற சாமிய ஈசனே நாதா. சாமி மணிவாசகர் பெண்ணு, சிவபெருமான நாதா. நின் அருள் நானானே. நான் வந்தா என்ன சொல்லுவேன்னு வெக்கவெல்லாம் படாத, நீ வந்தா போதுன்னு இருக்கிறேன், வெக்கப்படாத என்னை வந்து சேர்ந்துரு அப்படின்னு சொல்றார். பத்திலனேன் அடுத்த தன்மை, பத்திலனேனும் பணிந்திலனேனும் உன் உயர்ந்த பைங்கழல் காண பித்திலனேனும்.
பக்திக்கு அடிப்படை இது. பக்திக்கு அடிப்படை என்ன தெரியுங்களா? பத்திலேனும் உன்னிடத்தில் அன்பு இல்லை. பற்று என்பது 10 என்றாயிற்று. அன்பு பக்தி நெறி அறியாத முத்தி நெறி அறியாத மூர்க்கரோடு முயல்வேனை பத்தி நெறி அறிவித்து அன்பு நெறி அது எனக்கு இல்லை. உங்ககிட்ட அன்பு இல்லை. பணிந்திலேன் உன்னை வணங்கினா அதுவும் செய்யல. உன் உயர்ந்த பைங்கடல்னார். அவன் பரத்தில் இருக்கிறான். அவன் திருவடிதான் நீண்டு வந்திருக்கிறது இங்கே. அதனால் அவன் பைங்கடல் எப்படிப்பட்டது? உயர்ந்தது. மேலதான் இருக்கிறான். அதனால உயர்ந்த பைங்கடல் காண பித்தில நேனும். உன்னை போய் உன் தூக்கிய திருவடி அடைவதற்கு எனக்கு பித்து பைத்திய மாதிரி இல்லைண்ணா இல்லை. பிதற்றிலேன் எதையாவது சொல்லி ஈசனடி போற்றி எந்த அடி போற்றி தேசனடி போற்றி சிவன் சேவடி போற்றி நேயத்தே நின்ற அனிமல் அடி போற்றி மாய பிறப்பு கற்றவர் உண்ணும் கனியை போற்றி இப்படிலாம் பிதற்றலையா? நான் இப்படி பிதற்றவில்லை. ஆனா எனக்கு ஒண்ணு மட்டும் இருக்குது. பிறப்பறுப்பாய் நாடகத்தால் உன் அடியார் போல் நடித்து நான் நடுவே வீடகத்தே புகுந்திடுவான் மிக பெரிதும் விரைகின்றேன். அங்கே சொல்லிட்டார். ஆடகச்சீர் மணிக்குன்றே இடையரா அன்புனக்கு என் ஊடகத்தே நின்றுருக தந்தருளியம் உடையானி. நான் எந்த தகுதியும் இல்லை, ஆனால் எனக்கு பிறப்பு இருக்கணும்னு ஆசையாகுது. அதனால நாடகம் ஆடுறேன். அதை தான் இங்கேயும் சொல்றார். அந்த பாட்டு கருத்து தான் இங்கே சொல்றார். பத்திலனேனும் பணிந்திலேனும் உயர்ந்த பைங்கடல் காண பித்திலனேனும் பிதற்றிலேனும் பிறப்பறுப்பாய். நான் எதுவுமே இல்லையா என்கிட்ட, ஆனா என் பிறப்பு நீ தான் இருக்கணும், வேற யாரும் இருக்க முடியாது. என் பெருமானே, என்னை பெற்றவன் எம் பெருமானே, முத்தனையானே. அப்படின்னாங்க என்னங்க முத்துன்னா? முத்து எப்பொழுதும் குளிர்ச்சியா இருக்கு. ஒரிஜினல் முத்து கையில் எடுத்தீங்கன்னா சில்லுன்னு. அந்த மாதிரி இறைவன் இருக்கிறான சிவபெருமான் எப்பவும் குளிர்ச்சியானவன். தீயினும் வெண்ணியன், நீரிலும் தண்ணியன். பகைவர்களுக்கு அவன் தீ, அடியார்களுக்கெல்லாம் குளிர்ச்சியானவன். அதனால முத்தனையான் என்றார். நீ குளிர்ச்சியாக இருப்பவன், எப்பொழுதும் குளிர்ந்த திருமேனி உடைய மணி அணையான். அப்பெல்லாம் வைத்தியர்கிட்ட போனீங்கன்னா மணி மாதிரி வச்சிருப்பாங்க, கலர் கலரா. என்னப்பா வயிற்று வலியா, உன்னை ஏச்சு போட்டுருவாங்க இல்லைங்களா? அதுபோல நம்ம சாமி நமக்கு என்ன வைத்தியம் பண்ணான்னு தெரியும். அவன் மணி மாதிரி இருந்து ஏச்சு நமக்கு தடவி நம்ம நோயை தீர்த்துருவான். நோய் தீர்க்கும் மணி அவன். நோய் தீர்க்கும் என்ன? நோயை தீர்ப்பவன், பிறவி நோயை தீர்ப்பவன். பிறவி நோயை குளிர்ச்சியாக இருந்து காப்பவன், பின்பு தீர்ப்பவன். ஆகையினாலே முத்தனையானே மணி அணையானே, நீ தாயா முதல்வன். வேற யாரும் முதல்வன் இல்லை. எத்தனையோ சினிமா பாடத்துல அந்த முதல்வன் கிடையாது, நீதான் முதல்வன். முதல்வனி முறையோ என்னை விட்டுட்டு போனது முறையா சாமி? முறையோ என்று எத்தனை யானும் நீ விட்டு போனதுல இருந்து நீத்தல் விண்ணப்பம், திருச்சதகம், இப்படி பதிகங்கள் வாழியாக பாதி. இது 44வது பதிகம். என்ன பதிகம் இது வரைக்கும்? இத்தனை இன்னும் கெஞ்சனே அழுதனே, இன்னுமாயா மனசு இறங்கல அப்படின்னு கேட்கிற. எத்தனை யானும் யான் தொடர்ந்து உன்னை இனி பிரிந்து ஆற்றேன். உன்னை பிரிந்து முடியாது. அடுத்தது, காணுமது ஒழிந்தேன் நின் திருப்பாதம் கண்டு கண் களிகூற. கண்டு கண் களிகூற காணுமது ஒழிந்தேன். அப்படி போன அவனை மகிழ்ச்சியாக கண்டு களிகூற, அந்த பார்வை எனக்கு தெரியல. பேணுமது ஒழிந்தேன். உனக்கு சிவ பூஜை பண்றது, உனக்கு பூ கட்டி போடுறாங்களே, அந்த மாதிரி உன்னை பேணுவதும் ஒழிந்தேன். அதுவும் செய்யல. உன்னை நல்லாவும் பார்க்கல நான். 5 பேர் அறிவும் கண்களே கொள்ள அளப்பெரும் கரணங்கள் நான் சிந்தை அப்படியும் பார்க்கல. இந்த மாதிரி பூ கட்டியாவது போட்டேன்னா, ஒரு டம்ளர் தண்ணியாவது ஊற்றி பூஜை பண்ணா, அதுவும் பேணுமது ஒழிந்தேன், பிதற்றுமதும் ஒழிந்தேன். போற்றியும் சொல்ல. பெண்ணை என் பெருமானே தானுவே. தானுவே என்றால் உயர்ந்தவன் அர்த்தம். அழிந்தேன். இந்த பிறப்பு வந்து உன்னை தேடாத அழிஞ்சு போயிட்டேன். நீ நினைந்து உருகும் தன்மை, உன்னை நினைந்து உருகும் தன்மை என் புண்மைகளால்
என்னிடத்தில் இருக்கின்ற குற்றங்களால் அதெல்லாம் எனக்கு வரவில்லை. இதெல்லாம் எனக்கு ஏன் வரலன்னா என்னிடத்தில் குற்றங்கள் இருக்கிறது. குற்றங்கள் நீக்கி குணம் கொண்டு போதாட்டி சுற்றிய சுற்ற தொடர் வருப்பான் தொல்வே பற்றிய பாசத்தை பற்றற நான் பற்றுவான் பற்றிய பேரானந்தம் பாடுங்கான் அம்மான. நம்முடைய குற்றங்கள் நீப்பவன் அவன். என் புண்மையால் உன்னை காணுவது ஒழிந்தேன். என்னிடத்தில் இருக்கின்ற அறியாமையினால் உன்னை காணுது. இனி வரணும் நீயே எதிர்கொண்டா கூட எனக்கு வெக்கமா இருக்கு. 6 மாசம் ஆச்சு, வீட்டுக்காரர் வந்து இட்டுன்னு வர வந்துட்டாரு. நம்ம ஓடி ஓடி ஓரமா இருந்து பார்ப்பாங்க. என்னம்மா வெக்கம் அப்படி இல்லையா? அது மாதிரி சாமியை நீ வந்துட்டா கூட எனக்கு வெக்கம் வந்துடுச்சு சாமி, நான் இப்படிலாம் எதுவுமே ஒன்று செய்யலையே என்று சொல்கிறார். நானுவனே என்று சொல்லி கடைசியில் சாமியுடைய பெருமையை சொல்றார். பால் திருநீற்றி எம்பரமனை, இது பெருமை. இந்த மாயையிலிருந்து உலகத்தை படைக்கிறார். உடம்பை படைத்தான், போகத்தை படைத்தான், சிறிது காலம் நிறுத்தி காத்தான், பிறகு ஒடுக்குகிறான், மறுபடியும் சாம்பலாக்கிறான். சாம்பல் என்ற மாயையிலிருந்து தோன்றியதை மறுபடியும் சாம்பலாக்கி விடுகிறான். அந்த சாம்பலை உடம்பு முழுவதும் பூசிக்கொள்கிறார். அதுக்கு தான், அதனால அந்த சக்திக்கு பேர் பரிக்கிரக சக்தி. மாயைக்கு என்ன பேரு? பரிக்கிரக சக்தி. உடம்பு பூரா பூசிக்கிறான். மறுபடியும் உலகத்தை படைக்கின்ற பொழுது தன் உடம்பில் இருந்து மாயையை எடுத்து உலகத்தை படைக்கிறான். அதுதான் பால் திருநீற்று என்று சொன்னார். மாயையை கொண்டு உலகத்தை படைக்கிறாய், மாயையிலே ஒடுக்கிறாய், மாயையை தன்னோல் ஒடுக்கிக் கொள்கிறாய், மறுபடியும் ஆடுகிறாய், மாறி மாயையிலிருந்து படைக்கிறாய். இதுதான் உற்பவ ரகசியம். அப்படிப்பட்ட பரமனை, இந்த உலகத்தை படைத்து காத்து மடக்கி மறுபடியும் செய்கின்ற பரமனை பரங்கருணையோடும், எப்படிப்பட்ட கருணை இருக்கணும் நமக்கு அவங்க கிட்ட? பரங்கருணை. எதிர்ந்து தோற்றி மெய்யடியார்க்கு அருள் துறை அளிக்கின்றார். அவனே வருகிறார். நீ போய் அவனை தேட தேவையில்லை. நீங்க பக்தி பண்றவர்கள்னா நீங்க அவனை தேடணும். அருள் கொடுக்க யார் வருவாரு? அவனே வருவாங்க. பரத்திலிருந்து வருகிறான் இல்லையா? பரத்திலிருந்து வருகிறான். அமர்நீதி நாயனாருக்கு அங்க இருந்து தானே வராரு. ஒரு அந்தணனாக வருகிறார். அதுவும் ஒரு தண்டில் 2 கோமணத்தை வச்சுட்டு, ஒரு தண்டில் 2 கோமணத்தை வச்சுட்டு, ஒரு கோமணத்தை நம்ம குளிச்சுட்டு வரேன் காவிரியில் போய், மழை வந்தாலும் வந்துடும், மேகமூட்டமே கிடையாது, மழை வந்தாலும் வந்துடும், இந்த கோமணத்தை பத்திரமா வச்சுக்கோ அப்படின்னு கொடுத்துட்டு போகும்போதே கோமணத்தை எடுத்துன்னு கூப்பிட்டாரான். சேக்கிழார் வாக்கு கொடுத்துட்டு போனார குளிக்க. போகும்போதே கோமணத்தை மறைத்து விட்டு போனார். வந்து உடனே நடந்துக்கின்னு வராரு. போகும்போது எப்படி போனார்? வரும்போது தலையில் இருந்த கங்கையில் நனைந்தாரோ காவிரியில் நனைந்தாரோன்னு சேக்கிடார் சொல்வார். வடன்னு ஒத்துனே கோமணத்தை கொடுப்பா, நான் மாற்றிக்கிறேன். வேகமாக ஓடி போய் வச்ச இடத்துல கரெக்டா கோமணத்தை காணும். உடனே அவங்க சொந்தக்காரெலாம் கூப்பிட்டு கேட்டார், பார்த்தீங்களா, கோமணத்தை பார்த்தீங்களா? யாரையும் நான் பார்க்கலையா, என் கோவணத்தையே எங்கே இருக்குதுன்னு தெரியல, நான் எங்க. உடனே பயந்து கொண்டு வந்து சொல்கிறார், ஐயா வச்ச இடத்துல இல்லை. உடனே நெருப்பு சுள்ளி, அந்த காலத்துல எல்லாம் சொல்லி எடுப்பிடுவாங்க, அதில் டப்பட்டுன்னு வெடிச்சு தூரம் வந்து குதிக்கும். அது அப்படி குதிக்கிறாராம் சாமி. என் கோமணத்தை திருடுறதுக்கு தான் இதனால நீ கோமணம் கொடுத்தியா, நீ கோவணக்கல்வன் கேட்டாராம். அதை சாமிக்கு என்ன பேரு? கோவணக்கல்வன். அப்பொழுது எல்லா சொத்தையும் வச்சிடுறேன் அப்படின்னா எல்லாத்தையும் வச்சார். எல்லாத்தையும் வச்சுட்டார். ஒரு பொருளும் கிடையாது. சாமி இருக்கிறது நான் இருக்கிறேன், என் மனைவி இருக்கிற, என் பிள்ளை இருக்கிறேன், நாங்கள் தட்டில் ஏறி நிற்கலாமா? சாமி கிட்ட கேட்குறாரு அமர்நீதி தாங்க. அப்போ என்ன சொல்கிறாரு அவர் சொல்லி தெளியல. இழைத்த அன்பினில் என்ன சொல்கிறாரு? நான் இதுவரையில் செய்த பக்தி தொண்டு அன்பு, இறை திருநீற்று, இறைவனுடைய திருநீற்று மெய் அடிமையில் பிழைத்திலேனேல், இதுவரையில் நான் செய்த திருநீற்றின் வழியாக சிவத்தொண்டில் பிழையில்லாமல் நான் செய்திருப்பேன். ஆனால் இந்த பெருந்துளை நேர் நிற்க எது நேரா நின்றுச்சு? அன்பு. அதனால்தான் பார் உருவாய பிறப்பெற வேண்டும், பத்திமையும் பெற வேண்டும். அன்பு கேட்டார்.
இங்கே அருணகிரிநாதர் கூட என்ன சொல்றாரு, என் அன்பு பிழைப்பட்டது இல்லை என்றால் இந்த துளை நிறக்கும். பக்தினா இப்ப என்னன்னு புரிஞ்சுக்கினீங்களா? அன்புதான், அன்புதான் பக்தி. அப்படி ஏறி நின்னாரு தொலை சரியா போச்சு. அன்பு செலுத்துவது எப்படி? இறைவன் 5 எழுத்தை இடையராது சொல்ல வேண்டும். அந்த 5 எழுத்தை எப்படி சொல்லுவது? நம்முடைய நாவுக்கரசர் இருக்காரே, எதிர்மறையில் சொல்லி நேர்மறை சொல்லு. நீதியால் வாழ மாட்டேன், நித்தலும் தூயே நல்லேன், ஓதியும் உணர மாட்டேன், உன்னை உள் வைக்க மாட்டேன். அப்ப இதுல இருந்து என்ன, முதல்ல நாம் நீதியால் வாழ வேண்டும். நீதியால் வாழ மாட்டேன், நித்தலும் தூய, தினமும் தூய்மையாக இருக்க வேண்டும். அவனை எப்பொழுதும் நெஞ்சத்தில் நிறுத்தி வழிபாடு செய்ய வேண்டும். அப்படி செய்யணும்னு பக்தின்றார். இன்னொரு இடத்துல சொல்றார், புழுவுக்கும் குணம் 4 எனக்கும் அதே, புழுவுக்கு எனக்குள்ள பொல்லாங்கு இல்லை, புழுவினும் கடையேன். புழு 4 வேலை செய்யுதுங்க. பிறக்குது, இறை தேடுது, இன்பம் அனுபவிக்குது, செத்து போகுது. எதான செய்யுது? பிறக்குது, இறை தேடுகிறது, இணை தேடுகிறது, செத்து போகுது. நானும் என்ன பண்றேன்? பிறப்பேன், நல்ல சாப்பாடு. ஆடு போல ஞானசம்பந்த பெருமாள் தான் திருக்கோயிலூர் பகுதி ஆடு போலன்னு சொல்லுவார். ஆடு எப்படி தெரியுங்களா? காட்டையே மேய்ஞ்சிட்டு வரும். லிங்கத்து மேல ஒரு வில்லு இருந்தால் அதை போய் கடிச்சு தின்னுடும். நமக்கு கூட அப்படிதான். எவ்வளவு செல்வம் வந்தாலும் பத்துறது இல்லை. எவனே ஏமாந்தா அவன் அடுத்த வேலைக்கு சாப்பாட்டுக்கு வச்சிருப்பான், அதை கூட ஆட்டை போட்டுருவோம். பேராசை உடையது ஆடு. அதை சொல்றார், ஆடு போல நரை திரைன்னு வருவார். இன்று நன்று நாள் அந்த மெட்டிலே பாடு வரும் கோவலூர் பதிகத்தில். அதுபோல நமக்கு உள்ளம் நிறைவு வருவதில்லை. அதனால புழுவுக்கும் குணம் 4. நானும் அந்த வேலை தான், பிறக்கிறேன், இறை தேடுறேன், கல்யாணம் பண்ணிக்கிறேன், நோய் வந்தா செத்து போறேன். ஆனா புழுவுக்கு இல்லாத குணம் எங்கிட்ட இருக்குது. அதுகிட்ட பொல்லாங்கே கிடையாது. இடத்துக்கு சண்டை போடும். மிருகங்கள்லாம் இருக்குதே, இடத்துக்கு சண்டை போடும் இல்லையா? உணவுக்கு சண்டை போடும், இணை சேர சண்டை போடும். காரணம் இல்லாத எப்பாவது சண்டை போடுமா? நாம தான் போடுவோம். காரணமே இருக்காது. பக்கத்து வீட்டுக்காரன் மெத்த வீடு கட்டினா இவன் எப்படி வீடு மெத்த வீடு கட்டினான்னு தெரியுமா? காரணமே கிடையாது. பொல்லாங்கு எனக்கு மட்டும் இருக்குது சாமின்றார் அப்பர் சாமிகள் கேட்கிறார். அப்போ புழுவுக்கும் குணம் 4 எனக்கும் அது, புழுவுக்கு எனக்குள்ள பொல்லாங்கு இல்லை, புழுவினும் கடையேன், புனிதன் தமர் புழுவுக்கு எவ்விடத்தை வந்து சேருது? உங்ககிட்ட எப்படியா சேருது? எங்கிட்ட இருக்கு பொல்லாங்கு போனா தானே உங்ககிட்ட வர முடியும். பரபரக்க வேண்டாம். குருஞான சம்பந்தர் பலகாலும் சொன்னேன், வரவர கண்டு ஆராய் மனமே, ஒருவருக்கும் தீங்கு நினையாதே, செய் நன்றி குன்றாதே, ஏங்கி இளையாதீர். நம்ம பக்தி நிறைய பண்றோம், விபூதி விட்டுக்கிறோம், 10 மாலை உதிரோட்சம் போட்டுக்கிறோம். இப்ப நான் சொல்றதெல்லாம் கம்மியா இருக்குது, அதனால உங்களுக்கு சொல்றேன். எனக்கு இருக்குது, உங்களுக்கு எல்லாம் எப்படியோ நீங்க நல்லவங்களா கூட இருக்கலாம். எனக்கு இருக்கிறது இதெல்லாம். அதனால நம்ம என்ன பண்ணோம்? பரபரப்பு கூடாது. பரபரக்க வேண்டாம், பலகாலம் சொன்னேன், வரவர கண்டு ஆராய் மனமே. இன்னைக்கு காலையில 2 இட்லி, ஒரு பொங்கல், ஒரு வடை, ஒரு கார சட்னி எல்லாம் கொடுத்தாங்க. நாளைக்கு பழைச்சோறு தான். அதுவும் இதுவும் மகிழ்ச்சியா சாப்பிடும். வரவர கண்டு ஆராய் மனமே, ஒருவருக்கும் தீங்கு நினையாதே. ஒருத்தர் செய்த நன்றியை கூட. சைவத்திற்கு நன்றி மறப்பது இல்லை. இது எங்க சொல்றாரு சேக்கிழார்? ஞானசம்பந்த பெருமான் வருகின்ற நன்றியில் நெறியில் அழுந்திய நாடு என்று சொல்கிறார். சமணத்தில் பாண்டிய நாடு அழிந்து விட்டது. சமணம் என்பது நன்றி இல்லாத நெறி, ஆனால் சைவத்திற்கு நன்றி உள்ள நெறி சைவம். அதனால நன்றி வரக்கூடாது. ஞானசம்பந்தர் இப்படி வர மாதிரி ஒல்லையாரி உள்ளம் ஒன்றி கள்ளம் ஒழிந்து வெய்ய சொல்லையாரி தூய்மை செய்து காமவினை அகற்றி நல்லவாறே உந்தன் நாமம் நாளும் நவின்று வல்லவாறே வந்து நல்காய்
வலிவலம் மேயவனே. ஒல்லையாரி வேகம் கெடுத்தாண்ட வேந்தனடி வெல்க. அதான் ஒல்லையார். எப்பவும் பரபரப்பு, எப்பவுமே பரபரப்பு. அதை தவிர்க்க வேண்டும். எப்பொழுது சமநிலைக்கு இருக்கிறோமோ அப்பொழுதுதான் உள்ளம் ஒருமைப்படும். ஒருமைப்பட்ட உள்ளத்தில் தான் இறைவன் வருவான். அதனால ஒல்லையாரி. அடுத்தது என்ன? உள்ளம் ஒன்றி. பரபரப்பு நீங்கிச்சுன்னா என்ன வரும்? உள்ளம் ஒன்றுதல் ஏற்படும். உள்ளம் ஒன்றி வெய்ய சொல்லையார் வந்துட்டேன், எது எடுத்தாலும் போவோம். வெய்ய சொல்லையார் தூய்மை செய்து, அகத்தூய்மை புறத்தூய்மை, அகத்தூய்மை வாய்மையாளமையும் புறத்தூய்மை நீராளமை. அப்படி தூய்மை செய்து காமவினை அகற்று, பிறல் பொருள் மீது ஆசைப்படுதலை நீக்கிவிடும். அதான் காமம். உனக்கு உரிமை இல்லாத பொருளை விரும்புவதுதான் காமம். நமக்கு உரிமை உள்ளதை அனுபவிக்கலாம் என்று சொல்கிறார் ஞானசம்பந்த பெருமான். சோற்றுத்துறையில் சொல்றார், செப்ப நெஞ்சே நெறிகுள் சிற்றின்பம் துய்ப்பன் என்று உணராதே அருளே துணையாக ஒப்பர் ஒப்பர் சோற்றுத்துறை சென்று அடை நெஞ்சமே என்று சொல்கிறார். நெறிகுள் சிற்றின்பம், நெறியான வழியில் செல்வம் சம்பாதி. கார் வாங்கிக்கோ, பங்களா வாங்கிக்கோ. காரில் ஏறும்போது சிவத்தை நினைச்சுக்கோ, பங்களாவில் உள்ள போகும்போது சிவத்தை நினைச்சுக்கோ. எப்படி சாமி? ஞானசம்பந்த பெருமான் நினைக்கிறார். மாரன்பாடியில் இருக்கிறார். நெல்வாயில் அறத்துறையில் பல்லக்கு சிவனடியாருக்கெல்லாம் சொன்னார், இந்த பல்லக்கு எடுத்து போய் மாரன்பாடியில் இருக்கிற கொடுன்னாரு. நேராக போய் கொடுத்தா அவர் வாங்கிக்க மாட்டார். நீ கொடுத்தா நான் வாங்கிக்கணுமா? என் சாமி கொடுத்தா தான் வாங்க. உடனே ஞானசம்பந்தர்கிட்ட போய் சொல்கிறாரு, நான் தான் பல்லக்கு கொடுத்தேன், கொடுப்பாங்க, நீ வாங்கிக்கணும். அவங்க கொண்டு வந்து கொடுக்குறாங்க. என்ன சொல்லி? 5 எழுத்து ஓதி பல்லக்கில் ஏறினார். எப்போது நாம் அப்படி ஏறி இருக்கிறோம்? சாப்பிடும்போது இது சாப்பாடுன்னு நினைக்கிறோமா? சிவாயனம். அதனால் நமக்கு சைவர்களுக்கு இன்பம் அனுபவிக்கலாம். அது என்னது இல்லை, அது என்னது இல்லை. இங்க உட்கார்ந்து பேசுறனா கூட நான் இல்லை, நான் பேச முடியுமாங்க? உள்ளிருந்து அவன் சொல்லை கொடுக்கிறான், அவன் சொல்லிக் கொண்டு. ஆகையினாலே ஒல்லையாரி உள்ளம் ஒன்று கள்ளம் ஒழிந்து வெய்ய சொல்லையாரி தூய்மை செய்து காம வினை அகற்றி நல்லவாறே உந்தன் நாமம் மெய்யராகி பொய்யை நீக்கி வேதனையை துறந்து செய்யரானார் சிந்தையான். மெய்யராகி, அது என்னங்க மெய்யராகி தெரியுமா? மெய்ப்பொருளாகி சிவபெருமானுக்கு ஆளாகி அவன் அடியாராகதான் மெய்யர். நாம சிவனடியார்கள்லாம் மெய்யர். மெய்ப்பொருளாகி சிவத்தை சார்ந்து இருக்கிறோம். உலகில சார்ந்தா நம்ம யாரு? பொய்யர். உலக பொருள் அத்தனையும் பொய். இந்த பிளாஸ்க்கு இப்போ இருக்குது, இன்னும் 6 மாசமும் தெரியாது. இதெல்லாம் பொய்ப்பொருள். மெய்யராகி பொய்யை நீக்கி இந்த உலக இன்பங்களை நீக்குதல். அப்படி செம்மையான சிந்தை, செய்யராய சிந்தையில் இருப்பவன் சிவபெருமான். எங்க இருக்கிறான் சிவபெருமானா? மெய்யராகி பொய்யை நீக்கி வேதனையை துறந்து செய்யரானார் சிந்தை. வேதனையை துறப்பது எப்பவும் வேதனை தான். துட்டு கொடுத்தாலும் வேதனை தான். நம்ம கூட்டு போயிட்டேன்னு வச்சுக்க, வேதனைப்படாத இருக்கிறோம். என்ன சாமி நான் கேட்டேன்னு 10 கோடி கொடுத்துட்டேன், எந்த பீரோவில் வச்சு போட்டுறது? இன்கம் டேக்ஸ் வந்துடுவானா? அப்பவும் வேதனை. கேட்டது கொடுத்தாலும் வேதனை, எப்பவுமே வேதனை. எதையாவது நினைச்சு கவலைப்படுவான். எதுவுமே இல்லைன்னு வச்சுக்க, நாளைக்கு என்ன வரப்போகுதுன்னு நினைப்பான். வேதனையை துறந்து செய்யறானார் சிந்தையா. இப்படி இறைவனை வணங்க வேண்டும் என்பதுதான் நமக்கு திருமறை காட்டுவது. ஆகையினாலே பக்தி நெறி செய்ய வேண்டும் என்றால் அன்பு வேண்டும். அன்போடு என்ன வேண்டும்? அடியார் திருக்கூட்டம் வேண்டும். செம்மலர் நோந்தால் சேரப்பட்டார் அம்மலம் கழி அன்பரோடு மறி மாலர நேயமும் அழிந்தவர் வேடமும் ஆலயம் தான் அரணெனத்தோடு. இது எத்தனாவது சூத்திரம்? 12வது சூத்திரம். எல்லாமே சித்தாந்த ரத்தனம் தான் இங்க இருக்கிறது. மாலர நேயமும் அழிந்தவர் வேடமும். நாமெல்லாம் யாரு? மாலர நேயமும் அழிந்தவர் வேடமுடைய சிவனடியார்கள்.
இவங்கெல்லாம் யாரு? சிவம். இந்த 2 பேரை விட்டு நாம பிரிவே கூடாது. கொஞ்சம் பிரிஞ்சோம்னா என்ன வந்துடும்? உலக இன்பம் வந்து பொய்ப்பொருள் நம்மை அண்டிவிடும். அதனால்தான் பாருருவாய பிறப்பரில் கூட என்ன சொல்றார்? ஓருருவாயனின் திருவருளை காட்டி என்னையும் உய்யக்கொண்டு அருளை என்று சொல்கின்ற பொழுது, என்னார் அமுதே உன் அடியவர் தொகை நடுவே என்னை நிறுத்தி விடினார். என்ன கேட்கிறாரு? இப்படி உன் அடியவர் தொகை நடுவே என்னை நிறுத்தி. 12ஆம் சூத்திரம் மணிவாசகர் சொல்றது அடியவர் தொகை. அதான் உடையால் உந்தன் நடுவிருக்கும் உடையால் நடுவுள் நீ இருத்தி அடியேன் நடுவுள் இருவீரும் இருப்பதானால் அடியேன் உன் அடியார் நடுவுள் இருக்கும் அருளை பிரிய. சாமி, நாம் இப்படியெல்லாம் இறைவனை வழிபாடு செய்வது எப்படி என்பதை நமக்கு காட்டி அடுத்தது என்ன பண்றாரு அதை மட்டும் கொஞ்சம் சொல்லிட்டு, யாத்திரை 45வது தலைப்பு, 42, 43, சென்னிப்பத்து 42, 43 திருவார்த்தை, 44வது என்ன பதிகம். இந்த லைன்ல போன உடனே என்ன வந்துடும்? நமக்கு யாத்திரை போறதுக்கு வந்துடும், சாமி கிட்ட சேர்றதுக்கு. யாத்திரை பத்திலே வாருங்கள், கதவு திறந்திருக்கும் போதே போயிடும். வாருங்கள், பக்கத்திலே நின்று பாடின்னு இருப்போம். என்னைக்காவது ஒருத்தர் கூப்பிடுவான். திறந்திருக்கும் போதே போயிடலாம். ஞான சம்பந்தர் திறந்து வச்சாருவா, எல்லாரும் போயிட்டாங்க. இன்னொரு முறை எப்ப ஞான சம்பந்தர் வர்றாரு, நாமெல்லாம் போறது. அதுதான் பூவார் சென்னி மன்னன் என் புயங்க பெருமான் சிறியோமை ஓவாது உள்ளம் கலந்து உணர்வாய் உருக்கும் வெள்ள கருணையினான். அவன் கருணை எப்படிப்பட்டது? கரையிலா கருணைமா கடலே. நம்ம கருணைக்கெல்லாம் கரை உண்டு. நம்ம கருணைக்கெல்லாம் கரை உண்டுங்க. அம்மா பாசம் ரொம்ப நல்லதானே, அளவற்ற பாசம். பொண்ணுக்கு பொண்ணு பார்த்து வச்சா கல்யாணம் பண்ண. காலையில தூங்கி எழுந்து வந்தாங்க. மாமியார் ஒரு கப்பு காபி குடிங்க. அவன் பாவம் கஷ்டப்பட்டு வந்தாம்மா, நீங்களே போட்டு கொடுத்துருங்க அத்தை அப்படின்ட்டு போட்டேன். உடனே புள்ள வரட்டேன்னு உக்காந்துதான். டேய், காபி கொடுத்தா போட, கொடுக்காதே போற. ஏமா நீ தான் போட்டுக்கினா என்ன? தலகாணி மந்திரம் ஏறி வச்சாடா ஒரே ராத்திரில. இந்த அன்புக்கு, தாயின் அன்புக்கு எல்லை உண்டு. பால் நினைந்தூட்டும் தாயினும் சால பறிந்து நீ பாவியனுடைய ஊனினை உருக்கி உள்ளொளி வெறுக்கி உழப்பிலா ஆனந்தமாய தேனினை சொரிந்து புறம்புறம் திரிந்த செல்வமே சிவபெருமானே, யான் உன்னை தொடர்ந்து சிக்கன பிடித்தேன் எங்கெழுந்தருளுவது. ஆமாங்க, இந்த உடம்புன்ற சொத்தை கொடுத்துட்டு, இந்த உடம்புன்ற சொத்தை கொடுத்துட்டான், இந்த உலகத்தை கொடுத்துட்டான். நாலு பங்களாலாம் கொடுத்ததோட இல்ல, நம்ம பின்னாலே சுத்திங்கிறான். அதெல்லாம் எங்கன்னா விட்டு ஓடி போய் நம்ம பின்னாலே சுத்திக்கிறோம். பால் நினைந்தூட்டும் தாயினும் சால பரிந்து நீ பாவியனுடைய ஊனினை உருக்கி உள்ளொலி வெறுக்கி உழப்பிலா ஆனந்தமாய தேனினை சொரிந்து இவ்வளவும் கொடுத்துட்டு புறம் திரிந்தார். யாங்க 1 கோடி ரூபாய் மாலை, முத்து மாலை, பேத்தி அன்பாகிறான்னு பாட்டி கைட்டி பேத்தி கைத்துல போட்டுட்டா. இப்ப என்ன முறை எங்க இருக்கும்? பேத்தி மேலையா இருக்கும்? முத்து மாலை இருக்கும். அது எங்க போகுதுன்னு பின்னாலே சுத்தி இருப்பா பாட்டி. அது மாதிரி நமக்கு அருள்நிலையை வாரி கொடுத்துட்டா, இது எங்கன்னா போட்டுக்கிட்டு போகுதுப்பா, எவ்வளவு உயர்ந்தது கொடுத்துட்டோம் அப்படின்னு பின்னாலே சொல்லிடுறான். அப்படி சொல்றாரு. இன்னொரு இடத்துல திருச்சதகத்துல சொல்றாரு, பருப்பு சோறு நெய் எல்லாம் போட்டு பிசைஞ்சி சாதத்தை ஊட்டினே இருந்தாலாம் குழந்தைக்கு. அதுக்குள்ள அவங்க வீட்டுக்கார கூப்பிட்டாங்க, ஏமா ஒரு காபி டம்ளர் கொடு. உடனே அந்த கிணத்தை வச்சுட்டு அந்த அம்மா எழுந்து போயிட்டான். உடனே இந்த குழந்தை இது வரைக்கும் பருப்பு சோறு சாப்பிடுச்சு. இப்போ என்ன, அடுத்த வேலை காலி கிண்ணம் அதை போட்டு தரையில் நெருக்குது. அதை போட்டு தரையில் நெருக்குது. நம்ம உடம்பு கூட அப்படிதான். இது விலை உயர்ந்த கிண்ணம்னு தெரியதில்லை. எத்தனை பேர் ரோட்டில் போய் பாருங்களேன், தரையில் போட்டு நெருக்கி மேலாந்து கிடக்குறேன்.
இது எப்படிப்பட்ட உடம்பு, இது சாமி எது கொடுத்தாரு தெரியாம தன்னை மறந்து அவர் ஒரு யோகத்தில் இருக்கிறார். இந்த குழந்தை எப்படி கிண்ணத்தை நசுக்குமோ, இது திருச்சதகத்தில் 93வது பாட்டுன்னு நினைக்கிறேன் சொல்றார். உன்னை அறியாது கெட்டேன், அறியாது கெட்டேன், நீ என்னவோ கொடுத்து இதை எப்படி வச்சுக்கணும்னு தெரியல எனக்கு, அறியாது கெட்டேன். ஆகையினாலே புகவே வேண்டாம் புலன்களில். நமக்கெல்லாம் அறிவுரை என்ன சொல்றாரு, யாத்திரைக்கு போகணும் கூட சேரணுமா, வாங்க ரெடியா இருக்கிற. ஆனா என்ன பண்ண, நீங்க போகக்கூடாது, மறுபடியும் புலன்களில் போய் சேரக்கூடாது. புலன் வழி போனா தீர்ந்து போச்சு. இப்படி இப்படி இங்கே இங்கே சிவபெருமான் அப்படி அழகை பார்த்து நின்றோம், அப்படி இப்படி திரும்பி பார்த்தோம்னா போச்சு. அதான் புகவே வேண்டாம் புலன்களில் புயங்க பெருமான். அது ஏன் அவனு சாமியை பார்த்தாலும் புயங்கன்றார். புயங்கம்னா பாம்பு, உடம்பு பூரா பாம்பு போட்டுங்கிறவன், அதனால அவன் பாம்புன்னு பேர் புயங்கன். பூங்கழல்கள் அவனுடைய திருவடி மிகவே நினைவீங்கள், அளவு கிடையாது. அவன் திருவடியை நினைப்பதற்கு அளவே கிடையாது. மிகவே நினைவீங்கள், மிக்க எல்லாம் வேண்டாம் போக விடுமின்கள். ஆமா, நகவே ஞாலத்துள் புகுந்து நாயே அணைய என். மற்றவங்களா சிரிக்கிற மாதிரி எதுக்கும் தகுதி இல்லாத என்ன அவனே வந்து புகுந்து ஆண்டான். ஆண்டு கொண்ட தகவே உன் தன்மை, உன்னுடைய தகவு உடையான் தனை சாரத் தளராது இருப்பார் தான். தளராது இருக்க வேண்டும். பக்தியில் தளர்ச்சியே வரக்கூடாது. நமக்கெல்லாம் வந்துடுது, ஏன்பா ஒரு வாரமாக போய் வந்து ஒரு நாள் போகாது விட்டா சாமி கோச்சிக்க மாட்டார்ப்பா. நமக்குள்ளே சமாதானம் பண்ணிக்கோ, நமக்குள்ளே சமாதானம் பண்ணிக்கோ. நீங்க என்ன, என்னுடைய அனுபவத்தை சொல்றேன். ஒரு நாள் கோயிலுக்கு போகாது விடுங்க, அதுக்கப்புறம் 3 நாள் 4 நாள் போக முடியாது, ஒரு வாரம் கூட போகாது. அப்படியே போயிருது இல்ல, உனக்கு தண்டிக்கிறான். அப்பதான் உனக்கு அருமை தெரியும், கொடுத்தது என்னன்னு தெரியும். அதனால என்ன பண்ணும், ஒரு நாள் கூட சரி, அது என்ன இருந்தாலும் சாமியை போய் பார்த்து. தாமே தமக்கு சுற்றமும், அங்க தாமே என்பதற்கு முன்ன சிவத்தை சேர்த்துக்கணும். சிவம் என்ற ஒரு சொல்லை வருவத்தியம். சிவம் தாமே நமக்கு சுற்றம். நமக்கு சுற்றம் யாரு? சிவன் தான். வேறு சுற்றமெல்லாம் கிடையாதுங்க. வேறு சுற்றமெல்லாம் காலத்தோடு அது விலகி போயிடும். கொல்லத்தான் நமனா தமறு வந்தக்கான் இல்லத்தார் செய்யல் ஆவதன் ஏழைகள் ஏழைகள். புள்ள உட்காந்துருக்காங்க, மனைவி அவங்க அம்மா, யமன் வந்து நிக்கிறான். ஏன்பா இவருக்கு பதில் யாருன்னா உயிர் கொடுக்குறேன்னு சொல்லுங்க, அதை இட்டுன்னு போயிடுறேன், நான் இட்டுன்னு போயிடுறேன் அப்படின்னா அவன் அவங்க பிள்ளை கேளுங்க, அவன் தான் உரிமையாதி. ஐயோ நான் நீ எவ்வளோ நாள் வாழணும், நான் மாட்டேன். சரி மனைவி கேளுங்க, ரொம்ப பாசம்பா, ஏங்க நான் போயிட்டேன் என் பிள்ளைங்கள என்ன அவருக்கு. அம்மாவை கேட்டாங்க, அது நாளைக்கு என்னைக்கு நிறுத்துங்குது. அது சொல்லுது, ஐயோ இன்னெல்லாம் என் பேரம் பேத்திக்கெல்லாம் கல்யாணம் பண்ணிட்டு பார்க்கணும். அதுதான் உறவு. அதனால அதெல்லாம் உறவு சதம் அல்ல. இறைவன் தமக்குத்தான் தாமே, சிவன் தாமே தமக்கு சுற்றமும். விதி வகையும் அவன்தான், அனுபவங்களாக கொடுப்பவன். விதி வகை விதிக்கப்பட்டதான் வினையாக வருகிறது. மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்தவன். விதி வகையாக இருப்பவன் அவனே. விதி வகையும் யாமார், நாம யார்? நானார் என் உள்ளமார் ஞானம். நாமெல்லாம் யார்? யமதார். என் சொத்துன்றது எது? இது என்னதான் யமதார். நான் எனது மமகாரம் அந்த நீங்க அதுதான் சொல்றார். யாமார் யமதார் பாசமார். என்னை அது பாசம்னா சுற்றம் உறவு. என்ன மாயம், இதெல்லாம் மாயம். ஒரு நாளைக்கு விலகி போயிடும், ஒரு நாளைக்கு விலகி போயிடும். அற்றபோது சுற்றமும் மனையார், துணையும் மனையார், மனை வாழ்க்கையும் மனையார். அப்பர்தாமிகள் வாக்கு. ஆகையினாலே நமக்கு உடலில் வலிவு இருக்கிற வரைதான் சுற்றம். இது போயிடுச்சுனாவே பேரா நேற்று வரைக்கும் சாக்லேட் வாங்கி கொடுக்குற வரைக்கும் தாத்தா தாத்தான்னு சுற்றி இருப்பான்.
இப்போ முடியல, தாத்தா கம்னு உக்காந்துங்கிறார். டேய் அந்த கொம்பு எடுத்தாடா, சும்மா கம்னு உக்காந்துரு தாத்தா. டேய் எத்தனை சாக்லேட் நீ என்ன நீயா வாங்கி கொடுத்த, எங்கள் அப்பா துட்டு கொடுத்தா, நீ பிரிச்சிடுவோம். ஆகையினாலே பாசமார் என்ன மாயம் இவை போக என்று சொல்கிறார். ஆகையினாலே அகல விடுமுங்கள் விளையாட்டை என்றெல்லாம் நமக்கு மணிவாசகர் 42 சென்னி பத்திலே திருவடி தீட்சை கொடுத்து 43 திருவார்த்தையிலே இறைவன் புகழை சொல்லி 44 எண்ண பதிகத்திலே எப்பொழுதும் அவனை அடைய வேண்டும் என்று நினையுங்கள். 45 யாத்திரைக்கு அவனை கூப்பிட்டு போயிடுவான். எல்லாம் போலாம் வாங்க, அதுக்கு தான் இப்பெல்லாம் நாம் வந்திருக்கிறோம். எல்லோரும் யாத்திரை பற்றி சென்று அடைவோம் என்று சொல்லி இப்போ டீ டைம்.